நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி. நம்முடைய தமிழ்நாட்டிற்கே பழமையான இசை, உலகத்திற்கே முதல் இசை இந்த பண்ணி இசை தான். ஏன் சீர்காழி தலத்தை ஞானசம்பந்தர் ரொம்ப உயர்வா வச்சு பாடுறார்? திருவாசகம் ஒரு மனிதனுடைய கண்ணிலே இருந்து கண்ணீரை தான் வர வைக்க வேண்டுமே தவிர ஆரவாரம் உற்றோதலாக அது ஆகக்கூடாது என்பதிலே. இன்றைய பாடசாலை நிலைமைகள் எப்படி இருக்கு? தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் பலரும் இருக்காங்க, ஆனாலும் படிப்பதற்கு மாணவர்கள் தயாரா இருக்காங்களா? மூவர் தேவாரம் திருக்கோவில்களிலே ஓதுவாமூர்த்திகளினாலே பாடப்பட்டு வந்தது. ஆதன ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மருதமலை திருத்தலத்தில் ஓதுவாராக பணிபுரியும் திருமிகு ஞானசம்பந்தன் ஓதுவார் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு சைவத்தை பொறுத்த வரைக்கும் திருமுறைகளுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. இந்த நேர்காணலையே திருமுறையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் உங்ககிட்ட இருந்தே மண்ணில் நல்ல வண்ணம் அந்த பதிகத்துல இருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பாட்டு மட்டும். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோகோர் கூரைவில்லை கண்ணில் நல்லகு தூரும் கழுமலக வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த பதிகத்துடைய அர்த்தத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். திருமணம் உள்ளிட்ட நல்ல காரியங்களுக்கு இந்த பதிகத்தை சொல்லி வாழ்த்துவது மரபு. ஏன் இந்த பதிகத்தை சொல்லி நாம் வாழ்த்துறோம்? அதுக்கான விளக்கத்தை வையும் சொல்லிடுங்களேன். அதாவது சைவ திருமுறைகளில் எப்படி பெரும்பாலும் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் உலகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மையமாக வைத்து தொடங்குகின்றதோ, அந்த உலகம் உண்டாகியிருப்பது மண்ணினாலே. அந்த மண்ணிலே நாம் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். இறந்தும் பிறந்தும் இளைத்தேன் இனி யான் மறந்தும் பிறவா வரந்தா என்பது குருஞான சம்பந்தனுடைய வாக்கு. அதன்படியாக இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இந்த பதிகத்தை சொல்லி வாழ்த்துவது என்பது நம்முடைய சைவ மரபாக இருக்கின்றது. அந்த வகையிலே திருஞான சம்பந்தரை பார்ப்பதற்காக சிவபாத இருதயர் வருகின்றார். வரும்பொழுது திருவாவடுதுறை திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அந்த இடத்திலே உலக நன்மைக்காக தன்னுடைய தகப்பனார் வேள்விக்காக பொன்னும் பொருளும் வேண்டி பெருமானிடத்திலே பதிகம் பாடி பெற்று கொடுக்கின்றார். அந்த வகையிலே சீர்காழியிலே வீற்றிருந்த பெருமான் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று ஒரு கேள்விக்குறியாக அந்த இடத்திலே, நான் நல்லா இருந்தாங்களாப்பா, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமல வளநகர். சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள். பிரமபுரம், வேணுபுரம், புகலி, ஷண்பை, பூந்தராய், காழி, கொச்சைவயம், கழுமலம் உள்ளிட்ட 12 திருப்பெயர்களை உடையது. அந்த கழுமலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் உமாதேவியாரோடு தோணியின் மீது வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார். அவங்க இருந்தாங்களேப்பா, நல்லா இருக்காங்களான்னு பெருமானுடைய நலத்தை விசாரிப்பது போல இந்த பதிகம் முழுவதுமே அமைந்திருக்கும். இதில் 2வது பாடலிலே தனக்கு திருமுலைப்பால் வந்து ஆட்கொண்டது பெருமான் தான் என்று குறிப்பிடும் வகையிலே இந்த பதிகத்தினுடைய 2வது பாடல். இதை நாம் அனைத்து இடங்களிலும் ஒரு வாழ்த்து பாடலாக பாடி சென்று கொண்டிருக்கின்றோம். ஏன் நீங்கள் ஓதுவாராக இருக்கீங்க, இந்த ஓதுவார் மரபு இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த கோவிலில் எவ்வளவு முக்கியமான மரபு? ராஜராஜன் தான் வந்து திருமுறையை கண்டெடுத்து மக்கள் மயப்படுத்துகிறான். அவர் காலத்திலிருந்து இந்த ஓதுவார் மரபு இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஓதுவார் மரபு ஏன் முக்கியமானது, எதற்கு முக்கியமானது, அதை ஏன் பாதுகாக்கணும்?
குறிப்பாக சோழர்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பண் மாறாமல் இந்த பதிகத்தை இந்த பண்ணில் பாட வேண்டும் என்றால் அதே பண்ணில் தான் பாடணும், மாற்றி பாடக்கூடாது அப்படின்னு ஒரு பல நெடுங்காலமாக ஒரே பண் அமைப்பில் பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த தேவாரங்களை, திருமுறைகளை. ஏன் இந்த ஓதுவார் மரபு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை ஏன் காப்பாற்றணும்? அதாவது நம்முடைய சைவ திருமுறைகளிலே மணிமகுடமாக இருக்கக்கூடியது மூவர் தேவாரம். திருஞான சம்பந்தர் அருளி செய்த முதல் 3 திருமுறையும் திருக்கடைக்காப்பு என்றும், அப்பர் பெருமான் அருளி செய்த 4, 5, 6 திருமுறைகளை தேவாரம் என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையை திருப்பாட்டு என்றும் நம்முடைய சைவ உலகம் வழங்கி வருகின்றது. அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டிலே இருந்து அந்த 9ஆம் நூற்றாண்டிற்குள்ளே இடைப்பட்ட காலமாக இந்த மூவர் தேவாரம் அருளப்பட்ட காலமாக வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஒவ்வொரு நூலுக்கும் அது சாதாரணமாக இலக்கிய நடையிலே படித்து விட்டு போகலாம். ஆனால் இது இசைத்தமிழ் வேதமாக இருக்கின்றது. இப்படி தான் பாடணும்னு ஒரு பேட்டர்ன் இதற்கு இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது. ஞான சம்பந்தர் ஒரு திருத்தலத்தில் பதிகம் பாடிட்டு போயிட்டாருன்னா அவர் கூடயே ஒருத்தர் எழுதிட்டு வந்துட்டு இருந்தார், சம்பந்த சரணாலயர்னு அவருக்கு பேர். அதே மாதிரி திருநாவுக்கரசர் கூடையும் சென்ற அடியார்கள் அந்த பதிகத்தை எழுதியிருக்கக்கூடும். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தேவாரத்தையும் எழுதியிருக்கக்கூடும். கடைசி பதியம் கூட நம்முடைய திருப்புகழூர், ஆமாம், அந்த நொடித்தான்மறை திருப்பதிகத்தினை வருணனின் மூலமாக கொடுத்து அது சாத்தன் நமக்கு கொண்டு வந்து கொடுத்ததாக அந்த வரலாறுகள்லாம் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த மூவர் முதலிகள் தன்னுடைய தேவாரத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் பாடி விடாமல் அதை மற்றவர்களும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த தேவார திருமுறைகளை அருளி செய்திருக்கின்றார்கள். அதை பாடி முடித்து அந்த ஊரை விட்டு போன உடனேயே அந்த அருளாளர்கள் எப்படி பாடினார்களோ அதை அந்த ஊரிலே இருந்த சமயத்தார்கள் பாடி வந்திருக்கின்றார்கள். ஆகவே தான் இந்த பன்னிசை என்ற பாரம்பரியம் அதிலே செழித்து வந்திருக்கின்றது. அப்படி பாடி வந்தவர்களை தான் நாம் ஓதுவா மூர்த்திகள் என்று அழைத்திருக்கக்கூடும். ஏன்னா ராஜராஜ சோழன் திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கே கால பூஜைகளிலே ஓதுவார் பாடுவதை கேட்டுத்தான் மெய்மறந்து இப்படி சிறப்புமிக்க திருமுறைகள் எங்கு இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது திருநாரையூரிலே அந்த பொல்லா பிள்ளையார் அற்புதங்கள் நிகழ்த்தி நம்பியாண்டார் நம்பிக்கை அருள் கொடுத்த அந்த வரலாறை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு பெருமானுடைய திருவருளினாரே இந்த சைவ திருமுறைகளிலே தேவாரத்தினை நமக்கு மீட்டு கொடுத்தார் என்று வரலாறுகள் சொல்லுகின்றது. தேவாரம் 12ஆக தொகுக்கப்படுவதற்கு முன்பே மூவர் தேவாரம் திருக்கோவில்களிலே ஓதுவாமூர்த்திகளினாலே பாடப்பட்டு வந்தது. அந்த மரபு தான் இன்றளவும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக பன்னிசைன்னு சொன்னீங்க, அது வந்து கர்நாடக சங்கீதத்தில் ராகம்னு சொல்கிறாங்க. இந்த பண்ணும் ராகமும் ஒன்றா இல்லை வெவ்வேறையா? அதாவது இன்றைய தினம் கர்நாடக இசை என்று சொல்லக்கூடிய இந்த தென்னிந்திய இசைக்கு தாய் இசையாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் இசை. ஓகே, அந்த தமிழ் இசைக்கு பன்னிசைன்னு தான் சொல்லுவாங்க, பண்படுத்தப்பட்ட இசை. அதாவது இன்னைக்கு ராகம்னு சொல்கிறாங்க, சௌராஷ்டிர ராகம், காம்போதி, அரிகாம்போதி என்று. ஆனால் நம்முடைய சைவ திருமுறைகளிலே 24 பண்கள், நட்டபாடை, தக்கராகம், தக்கேசி, வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, கௌசிகம், பஞ்சமம் என்றெல்லாம் அந்த பண்கள் இருக்கின்றது. இந்த பண்களை அடிப்படையாக கொண்டுதான் கர்நாடக சங்கீதம் வந்திருக்கின்றது. பன்னிசையை ஆய்வு செய்த நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் போன்ற பெரியோர்கள் எல்லாம் அந்த தமிழ் இசையான பன்னிசை தான் இதற்கு ஆணிவேர் என்று சொல்கின்றார்கள். இந்த தேவார திருமுறைகள் எப்படி பாடப்பட்டதோ அதே சாயலிலே சங்கீத மும்மூர்த்திகள் பல்வேறு கீர்த்தனைகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கர்நாடக சங்கீதத்திற்கு தாய் இசை நம்முடைய தமிழ் பன்னிசை தான் என்பது உறுதி. ஓகே, இந்த ராகம்னு கிட்டத்தட்ட ராகமும் பண்ணும் ஒன்று சொல்கிறீங்க, பல்வேறு பண் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பண்ணில் வந்து ஏதாவது ஒரு பாட்டு இசைக்க முடியுமா? அதாவது சைவ உலகத்திற்கு அனைவருக்கும் தெரிந்தது பிடியதன் உருவமை. ஆமாம், அது வந்து எங்கள் திருத்தணி ஐயா, எங்கள் ஓதுவாமூர்த்திகளில் மூத்தவராக இருக்கக்கூடிய திருத்தணி ஐயா பல்வேறு நிகழ்ச்சிகளிலே எல்லாம் சொல்லுவார்கள். இன்று கர்நாடக சங்கீதத்திலே ஸ்ரீ கணபதி என்று ஒரு கீர்த்தனையை பாடுகின்றார்கள். இதை எதை கேட்டு தியாக பிரம்மம் அவர்கள் பாடினார்கள் என்றால் திருவாரூர் கோவில், ஏன்னா அவரும் திருவாரூர் தான், அங்கே ஓதுவார்கள் பிடியதன் நூறு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவ இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வலிபல முற ஈரையே.
இப்படி பாடிக்கொண்டிருந்த அந்த தேவாரத்தை கேட்டுதான் அவர்கள் இப்படி அந்த சமஸ்கிருத கீர்த்தனையை இயற்றியிருக்கக்கூடும் என்பதுதான் உண்மை. ஓகே, அதாவது தேவாரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பல்வேறு கீர்த்தனைகளை ஆமா. இசைமூவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆமாம். குறிப்பாக சம்பந்தரை பற்றி, திருஞான சம்பந்தரை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாளர். மற்றவங்க செய்யாததை சம்பந்தர் செஞ்சுருக்காரு. அப்பர் வந்து திருக்குறுந்தொகை பாடியிருக்காரு, தாண்டகம் பாடியிருக்காரு. ஆனால் மொழியில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏகச்சக்கரம், மாலை மாற்று, அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுக்கூற்றிருக்கை அப்படின்னு வந்து சில முக்கியமான தமிழில் வந்து முதல்ல பண்ணது வந்து நம்ம திருஞான சம்பந்தராக தான் இருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மொழியில் அந்த அளவுக்கு ஆளுமை செலுத்திய நபராக சம்பந்தர் இருக்கார். அவர் செய்த இந்த மொழியில், இந்த தேவாரத்தில், இந்த இசையில் அவர் செய்த சாதனைகளை எதுவும் சொல்ல முடியுமா? தேவாரம் திருஞான சம்பந்தரது, அதாவது பொதுவாக மூவர் தேவாரம் இயல் தமிழ், இசைத்தமிழ் ரெண்டும் கலந்த தமிழாக இருக்கின்றது. அதில் இந்த சில யாப்பு இலக்கண வகைகளை திருஞான சம்பந்தர் சிறப்பாக கையாண்டிருக்கின்றார். அதாவது ஈரடி மேல் வைப்பு, நாலடி மேல் வைப்பு, சக்கரமாற்று, மாலை மாற்று, யமகம், ஏகபாதம், திருஎழுக்கூற்றிருக்கை போன்ற பல்வேறு இலக்கண யாப்பு இலக்கண வகைகளை அதில் காண்கின்றோம். இந்த பிற்காலத்தில் வந்த பல சங்ககால புலவர்கள் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை அந்த ஒத்தே அவர்கள் பல்வேறு இலக்கியங்களை நமக்கு படைத்திருக்கின்றார்கள். அதில் திருஞான சம்பந்தருடைய இந்த யாப்பு இலக்கண வகை கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது அந்த பதிகத்தினுடைய சிறப்பு பாடினால்தான் புரியும். அதுபோல் ஏன்னா பந்தத்தால் வந்தப்பால்னு ஒரு திருப்பாடல், திருத்தாள சதின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய நடை அதற்கு தகுந்தாற் போல மாறுபட்டு அந்த குண்டோசைகள், வள்ளிய யோசைகள்லாம் மாறி மாறி வரக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். மற்றும் ஏகபாதம் என்று சொல்லக்கூடியது ஒரே வார்த்தை, ஒரு வரியிலே இருக்கக்கூடிய வார்த்தை தான் மற்ற 3 வரியுமே இருக்கும். ஆனால் அதனுடைய பொருள்கள் மாறுபட்டு வருவதையெல்லாம் நம்முடைய திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே தான் பார்க்க முடியும். குறிப்பாக அந்த மாலை மாற்று, அது வந்து முதல் 2 வரியை ஃபஸ்ட்டு படித்தாலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும், அந்த தலைகீழாக படித்தாலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மலையாளத்தை நாம் வந்து ஆங்கிலத்தை எழுதணும்னா தலைகீழாக படித்தாலும் வந்து மலையாளம்னு வரும். அது வந்து பாலிண்ட்ரோம்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி மாலை மாற்று பதிகத்தை வந்து ஞானசம்பந்தர் அப்படி பாடியிருக்காரு. அது வந்து அதை வந்து பாடினாதான் கேட்டாதான் புரியும். அந்த மாலை மாற்று பதிகத்தை மட்டும் எங்களுக்காக பாட முடியும்? நிச்சயமா பாடுறோம். திருச்சிற்றம்பலம். யாமாமானி யாமாமா யாமா மானி யாமாமா யாழி காணா காணாக்கா யாமா மானி யாமாமா யாழி காமா காணாக்கா காணா காமா காழியா மாமாயானி மாமாயா நிரகழாமித யாசழிதா ஏனணி ஏனணி லாயுழிகா காழியுளா நினையே நீனையே தாழிசையா தமிழாகரகனே இசையா தமிழா இசை தமிழாகரனே ஏ. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சீர்காழி பதிகத்தில் தான் வந்து ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. ஏன் சீர்காழி தலத்துக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஞானசம்பந்தர் இவ்வளவு பதிகங்கள் பாடியிருக்காரு? குறிப்பாக திருவள்ளுக்கூற்றிருக்கை, அதே போல மாலை மாற்று, ஏகச்சக்கரம் இதெல்லாமே வந்து சீர்காழி தலத்துக்கு மட்டும்தான் பாடியிருக்காரு. ஏன் சீர்காழி தலத்தை ஞானசம்பந்தர் ரொம்ப உயர்வாக வச்சு பாடுறார்? திருஞான சம்பந்தர் தான் அவதாரம் செய்த தலம் சீர்காழி திருத்தலம். இந்த இலக்கியங்களிலும் பல்வேறு அந்த சந்த விகற்பங்களை கையாளும் பொழுது அதில் முதல் பதிகம் சீர்காழி பெருமானுக்கு தான். முதல்ல அந்த திருத்தலத்திலே அந்த இலக்கண யாப்பை பயன்படுத்திய பிறகுதான் மற்ற திருத்தலங்களுக்கு அந்த ஈரடி மேல் வைப்பாகட்டும், நாலடி மேல் வைப்பு, சக்கரமாற்று, மாலை மாற்று போன்ற பல்வேறு அந்த யாப்பு இலக்கண வகைகள்
முதல்ல அதாவது பெருமான் தன்னுடைய சொந்த பெருமான், தனக்கு ஞானம் கொடுத்த பெருமான், தனக்கு ஞானப்பாறை உமாதேவியாரை கொண்டு கொடுக்க செய்த பெருமான் அந்த சீர்காழி திருத்தலத்திலே இருக்கக்கூடிய திருநிலை நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வர பெருமானை வணங்கிய பிறகு அவருக்கு அந்த யாப்பை சமர்ப்பித்த பிறகுதான் மற்ற திருத்தலங்களிலே இந்த யாப்பிலக்கணத்தை ஞானசம்பந்தர் கையாண்டு இருக்கின்றார். சம்பந்தர் இதுபோல பல சந்த விகற்ப செய்யுட்களை அருளி செய்திருக்கின்றார். ஆனால் திருஞான சம்பந்தர் அருளி செய்த அந்த 3 திருமுறையுமே 1, 2, 3 இந்த 3 திருமுறையும் முழுவதுமே பாடுவது என்பது நமக்கு இந்த தற்கால சூழலிலே கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த 3 திருமுறையும் முழுவதுமாக பாராயணம் செய்தால் என்ன பலனோ அதை திருஞான சம்பந்தர் நமக்கு ஒரே பதிகமாக அருளி செய்திருக்கின்றார். இதே ஒரு யாப்பு செய்யுள் வகையிலே சிறப்பு மிக்கது திரு எழுக்கூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம். அந்த ஒரு திருப்பதிகத்தினை பாடினால் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருடைய முதல் 3 திருக்கடை காப்புகளையும் பாடிய பலனே நமக்கு தரவல்லது. அதனை நாம் இப்பொழுது பாட கேட்போம். திருச்சிற்றம்பலம். ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடரு உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தழிப்பமும் மூர்த்திகளாயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதியரவம் ஒடு ஒருமதி சூடினை ஒருதாள் ஈரையில் மூயிலை சூலம் நால் கால் மான்மரி ஐந்தலையரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய்மும் மதத்து இருகோட்டொருகரி இடழி தூரித்தனை ஒருதனுயிருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் மஞ்ச கொன்று தலத்து உறகவுணரை அறுத்தனை ஐம்புலன் நாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்போர்த்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை யோதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்றெழுவான் தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதம் முரலும் வெணுபுறம் விரும்பினை இகலியமைந்துண புகலியமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதையமேல் மீதந்த தோணிபுரத்துறைந்தனை தொலையா இருநிதி வாய்ந்த பூந்தராய் ஏய்ந்தனை பரபுரம் என்று உணரு சிரபுரத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த இருதிரள்ளரக்க விரல் கெடுத்தருளினை புறவம் பூரிந்தனை முன்னீர் தூயின்றோன் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை ஷழ்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா
காழி அமர்ந்தனை எச்சனேழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமரு கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பேருமையும் மறுவீரா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலில் நிலை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே ஏ திருச்சிற்றம்பலம். இந்த ஒரு பதிகத்தை பாடினா சம்பந்தருடைய 3 திருமுறையும் பாடின பயன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சீர்காழி கும்பாபிஷேகம் நடந்த சமயத்தில் திருமயாதீன சன்னிதானங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு அருளானை சொன்னாங்க. இந்த பதிகத்தை எல்லாரும் பாடணும், 1 கோடி முறை பாடணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட சொல்லி சீர்காழி கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை பணியின் போது தேவார செப்பேடு கிடைச்சது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம். இன்னைக்கு வரைக்கும் தேவாரம் பாடினா நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சீர்காழியில நடந்தது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது கல்வெட்டுல இருக்கு, ஓலைச்சுவடியில இருக்கு, செப்பேடுல வந்து நிச்சயமாக இருந்திருக்கும். செப்பேடு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனா இந்த பதிகம் எல்லாரும் மக்கள் எல்லாரும் பாராயணம் பண்ண பிறகு, சன்னிதானங்கள் பாராயணம் பண்ண பிறகு சீர்காழியிலேயே வந்து அந்த பதிகம் கிடைச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய உடைய தவத்துக்கும் சம்பந்தருடைய தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அப்படியே சம்பந்தரை பத்தி நாம பார்த்துருக்கோம். அதே போல் அப்பர் பற்றி நாம் நிச்சயம் பார்த்தே ஆகணும். நான் தஞ்சாவூர்காரன், குறிப்பாக எனக்கு அபிமான தலம் வந்து திருவையாறு. திருவையாறில் வந்து அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தை நாம் வந்து கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அழுகாதவரையும் அழுக வைக்கும். அவருடைய தாண்டகம் எவ்வளவு மனசு கல்லாக இருந்தாலும் அந்த மாயமாளவ கௌரியில் வந்து ஒரு தாண்டகத்தை பாடினா கரையாதவனையும் கரை வைக்கும். அந்தளவுக்கு அப்பருடைய தமிழுக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. அப்பருடைய தாண்டகத்திலேருந்து ஒரு திருநாவுக்கரசர் அருளி செய்த 4, 5, 6 திருமுறைகளிலே 5ஆம் திருமுறையான திருக்குறுந்தொகை முழுவதும் ஒரே யாப்பு இலக்கணத்தை எப்படி சம்பந்தருடைய யாப்போ அதுபோல திருநாவுக்கரசர் இந்த 5ஆம் திருமுறை முழுவதும் திருக்குறுந்தொகையாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார். 6ஆம் திருமுறை முழுவதும் திருத்தாண்டகம் என்று சொல்லுவார்கள். தாண்டகவேந்தர் என்ற ஒரு சிறப்பு பேர் உண்டு, அப்பருக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த திருத்தாண்டகத்தை பழங்காலத்திலே இருந்து ஓதுவார்கள். இந்த தற்கால இசை வடிவத்திலே அரிகாம்போதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகத்திலே பாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருத்தாண்டகம் ஒன்றை நாம் இப்பொழுது பாட கேட்போம். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை தூயானை தூவெள்ள ஏற்றான் தன்னை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ள ஏற்றான் தன்னை சுடரு திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையும் தாயாயத்தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருஆலவாய் சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே தென்கூடல் திருஆலவாய் சிவன் அடியே சிந்திக்க பெற்றேயே
நே நிறைய பாடியாச்சு. சில பல கேள்விகள் இருக்கு. தற்காலத்துல இந்த ஓதுவார் மரபு எப்படி இருக்கு? நிறைய பேர் விரும்பி படிக்க வராங்களா? தேவாரம் படிக்க வராங்களா? இன்றைய பாடசாலை நிலைமைகள் எப்படி இருக்கு? தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் பலரும் இருக்காங்க. ஆனாலும் படிப்பதற்கு மாணவர்கள் தயாரா இருக்காங்களா? தற்காலத்திலே ஒரு சில தேவார பாடசாலைகள், உதாரணமாக தர்மயாதீன தேவார பாடசாலை, சிதம்பரத்திலே ஆலவாய் அண்ணல் தேவார பாடசாலை போன்ற பாடசாலைகள் 5 ஆண்டு பாடத்திட்டமாக இந்த திருமுறையை பயிற்றுவித்து வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் இசைப்பள்ளிகளை தோற்றுவித்து அதிலே ஓதுவார்களை ஆசிரியர்களாக நியமித்து பல்வேறு இசைத்துறையோடு இந்த தேவாரத்தையும் ஒரு துறையாக கொண்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம், நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் தேவாரத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தேவார திருமுறைகளை பயிற்றுவித்து வருகின்றார்கள். மாணவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றார்கள். திருமுறை என்பது அனைவரிடத்திலும் அகண்டிருக்கின்றது. என்னுடைய குருநாதர் கரூர் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், திருமுறை தற்காலத்திலே அகண்டிருக்கின்றது, ஆனால் அது ஆழமில்லாமல் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். திருமுறை அனைவருக்கும் பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, ஆனால் அதனை கற்றுப்பாட முயற்சித்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். அதாவது குருகுல வாசமாக கற்று நீங்க பாடணும்னு சொல்ல வரீங்க. பலரையும் நாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். நெற்றியில் திருநீர் கூட இல்லாமல் பன்னிசையை பாடுறாங்க, பன்னிசை கலைஞர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஓதுவாமூர்த்திகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க முறையான குருகுல வாசம் கிடையாது. அதே போல் தேவாரமெல்லாம் இன்றைக்கி ஆன்லைன்லேயே ரொம்ப எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்குது. அதில் ஒரு பல பதிகங்களை நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டால் நானும் ஒரு ஓதுவார், நானும் ஓதுவாமூர்த்தின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி அவங்களை கிளைம் பண்ணிக்கவே முடியாது. இன்னைக்கு அப்படி பல பேர் உருவாகி இருக்காங்க. அவர்களுக்கு பல வரவேற்பு இருக்குது, அவங்களுக்கு கச்சேரி பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஓதுவார்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய வாய்ப்பு பறிப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு பறிபோவது போல நாங்கள் எண்ணவில்லை. ஏன்னா திருமுறைங்கிறது பொது சொத்து. அதில் அந்த பன்னிசைக்கு உண்டான மகத்துவம் பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்துவமாகத்தான் இருக்கின்றது. எந்த ஒரு சைவ நிகழ்வுகளாக இருந்தாலும் ஓதுவாமூர்த்தியை அழைத்து இறைவணக்கம் பாடச் சொல்லிய பிறகுதான் அந்த நிகழ்வினை தொடங்குகின்றார்கள். அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, பல்வேறு மக்கள் ஒரு இடத்துல குழுமி இருந்தாலும் அந்த மேடை மேலே நின்று பேசக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா, கற்றறிந்த ஒரு இயற்புலவருக்கு கிடைக்கும். அவர் பேசும் பொழுது மற்றவர்கள் பேச அதை கேட்பார்கள் கீழே அமர்ந்து கொண்டு. அதுபோல எல்லாத்து கையிலையும் ஊசி கொடுத்தோம்னா எல்லாரும் போடுவாங்க. ஆனால் அந்த எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். எந்த நோய்க்கு எந்த விதமான அந்த ஊசியை கொடுத்தால் அந்த நோய் குணமாகும் என்று தெரிந்தவர்கள். அதுபோல தான் இந்த திருமுறையும். ஏன்னா இது சாதாரண இயத்தமிழாக இருந்திருந்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் பாடலாம். ஆனால் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசர் சொல்லுகின்றார். இந்த தமிழிலே இருந்து இந்த இசையை பிரிக்கவே முடியாது. ஆகவேதான் இதை ஓதுவாமூர்த்திகள் எங்களுக்கு உண்டான சொத்தாக நாங்கள் கருதுகிறோம். இதை யார் படித்து வந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான சொத்து. இது மிகப்பெரிய அகண்ட கடல். அதை ஆழமாக படித்து வெளிவருபவர்கள் ஓதுவாமூர்த்திகள் என்று இருக்கக்கூடிய ஒரு குறைந்த எண்ணிக்கை தான் இருக்காங்க. ஆமா, குறைந்த எண்ணிக்கையுடைய ஒரு சிறுபான்மையினு கூட நம்ம சொல்லலாம். சரி. ஏன்னா இனி வருங்காலங்களில் இது இந்த அளவுக்கு எல்லாரும் திருமுறை பாடுவார்கள். ஆனால் அது பழங்காலத்திலே இருந்து எப்படி பாடி வந்தார்கள் என்று மரபு கேட்டோமே, ஆனால் அது தெரியாத விதமாகத்தான் போகும். ஆகவேதான் அனைவரும் தேவார பாடசாலைகளில், அதாவது ஏதோ ஒன்று இழந்தோதான் ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி குடும்பம், வெகுமதி, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இதையெல்லாம் சிந்தனை பண்ணாமல் சிறு வயசுலேயே அந்த 15 வயசுக்குள்ளே போய் பாடசாலையில் தாய் தந்தையர்கள் சேர்த்து விடுகின்றார்கள். அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த தமிழ் சுத்தம், சொல் சுத்தம், ராகதாளங்கள் இதையெல்லாம் சுத்தமாக கற்று வெளியிலே ஓதுவாமூர்த்தி என்று வெளிவந்த பிறகு இந்த தாளத்தை கை கொண்டு அந்த பன்னிசையை பரப்பி வருகின்றார்கள். இன்றைக்கி அது எளிமையாக போயிடுச்சு. ஏன்னா முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள் அனைவரிடத்திலும் இந்த திருமுறை சென்று சேர வேண்டும் என்பதற்காக குறுந்தகடு போன்ற வடிவங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இது எதற்காக கொடுத்தாங்கன்னா, மக்கள் மயமாகணும். ஆமாம், மக்கள்கிட்ட இந்த திருமுறை போய் சேரணும், அதை அவர்கள் கேட்கணும். தன்னுடைய இல்லத்தில் வழிபாட்டின் பொழுது அதே போல் பாட முயற்சி செய்தால் திருமுறை இப்படி பரவிச்சுன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு மேடைக்கு யாருடைய இசையை கேட்டு தான் கற்றுக்கொண்டார்களோ நான் தான் அவன்னு சொல்லும்படியாக அந்த தருவாய் இப்பொழுது மாறிவிட்டது என்று எண்ணுகின்றேன். இது இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. ஓதுவாமூர்த்திகளுக்கு உண்டான அங்கீகாரம் ஓதுவாமூர்த்திகளுக்குரியது. வருங்காலத்திலும் பல்வேறு நபர்கள் வருவார்கள், பல மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எதிர்காலங்கள் இருக்கின்றது. அவர்களும் பல நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த வேண்டும். மற்றும்
இனி மேற்கொண்டு வரக்கூடிய மாணவர்களும் இந்த திருமுறையை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மக்களுக்கும் அந்த புரிதல் வர வேண்டும். ஓகே. குறிப்பாக உலகியல் வாழ்க்கையை பற்றி தான் நிச்சயம் பேசணும். நம்ம வந்து சுவாமிக்கு பணி செய்கிறோம், சுவாமி முன்னாடி விண்ணப்பம் செய்கிறோம். ஆனாலும் உலகியல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த உலகியல் வாழ்க்கைக்கு பொருள் ரொம்ப முக்கியம். அருள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பொருளும் ரொம்ப முக்கியம். அந்த பொருள் சரியாக கிடைக்குதா உங்களுக்கு? மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? அந்த உரிய வருவாய் அது சரியாக கிடைக்குதா? நீங்களே வந்து ஒரு கோவிலில் பணி செய்கிறீங்க, உங்களுக்கான பொருளுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அது குறை இருக்கா? எங்கள் துறை வந்து அருட்துறையோடு சேர்ந்த பொருட்துறை. எங்களுக்கு பெருமானுடைய அருள் தான் முதல்ல, ரெண்டாவது தான் பொருள். அந்த பெருமானை புகழ்ந்து வஞ்சகம் இல்லாமல் பாடக்கூடிய பாடல்களை கேட்டு பெருமான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஓதுவாருக்கும் எந்த குறையுமே வைக்கல. எல்லாரும் நிறைந்த செல்வத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னோர்கள் விதைத்த நெல் இன்று நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக அவர்கள் பாடி பாடி ஒவ்வொரு வீதிகளிலும் திருவிழா காலங்களிலும் பூஜை காலங்களிலும் அந்த பன்னிசையை மாறாமல் வழுவாது பாடி கட்டி காப்பாத்து எங்கள் கையிலே அதனை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே பொருளுக்கும் அருளுக்கும் குறைவில்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில இடங்களிலே அதற்குண்டான அங்கீகாரங்கள் மறுக்கப்படுகின்றது. எந்த இடங்கள்ல? பொதுவாக எந்த இடங்களிலே எல்லாம் மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் ஒரு தமிழை சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகளிலே இறைவணக்கம் பாடுவதற்கு ஓதுவார்களை பயன்படுத்தி வந்தார்கள். அதை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இப்போ சில இடங்களிலே அதற்கு மாறாக அருளப்பட்ட பாடல்களை தவிர்த்து இயற்றப்பட்ட பாடல்கள் பாடப்படுகிறது. என்னதான் இசைக்கல்லூரி மற்றும் நம்முடைய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் அந்த இறைவணக்கம் என்பது முன்னாடியெல்லாம் ஒரு திருமுறையை சொல்லி, ஏன்னா நம்முடைய தமிழ் பாடநூலிலேயே கடவுள் வாழ்த்திலிருந்து தான் அந்த புஸ்தகம் தொடங்கும். இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. எதில் தொடங்குதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் படிக்கும் காலங்களிலே எல்லாம் கடவுள் வாழ்த்து, ஏன்னா இறைவணக்கத்தில் நம்முடைய சமய நூல்கள் அதிலே இடம்பெற வேண்டும் என்று அந்த முறை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பல மன்றங்கள், ஒரு சில மன்றங்கள் இதையெல்லாம் ஆதரித்து வருகின்றது. குறிப்பாக நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றம் சென்னையில் இருக்கக்கூடியது ஆண்டுதோறும் பன்னாராய்ச்சி என்று ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி மூத்த ஓதுவார்கள், பன்னிசையிலே தலை சிறந்த ஓதுவார்களுக்கு பொற்பதக்கம் கொடுத்து பன்னிசை பேரறிஞர் என்ற ஒரு உயரிய பட்டங்களையும் கொடுத்து ஆதரித்து வருகின்றது. மற்றும் தருமை ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற இடங்களெல்லாம் ஓதுவாமூர்த்திகளுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து பல்வேறு நிகழ்வுகளிலே எல்லாம் பாடச் செய்தும் வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பல நகரத்தார்கள் திருமுறையை போற்றி வளர்க்கின்றார்கள். இவர்கள் மூலமாகத்தான் திருமுறை வளர்கின்றது. இதை சார்ந்து பலரும் வளர்க்க தவறுகின்றார்களோ என்று எண்ணுகின்றேன். மற்றவர்களும் திருமுறையை எப்படிலாம் போற்றி பாதுகாக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சில பேர் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தமிழ் சமூகம் திருமுறை வாணர்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த அருளப்பட்ட வேதம், அருளப்பட்ட தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திருமுறை தமிழிலே இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலே அனைவருமே பயன்படுத்துகின்றோம். ஆமாம், எல்லாருமே பயன்படுத்துகிறோம். ஒரு முற்றோதலா நானே பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டு நிகழ்வுகளில் ஏதாவது திருமுறை பாடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வருகின்றதா, நாங்களே பாடிக்கிறோம் மாதிரியான நிலைமைகள் தான் இருக்கின்றது. ஒரு திருக்கோவிலிலே பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி முதல் பொன்னூஞ்சல் வரை ஓதுவாமூர்த்திகள் உலக நன்மைக்காக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாடலை, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், 6 கால பூஜையும் பெருமானுக்கு நடந்திருக்கு, 3 வேளை சாப்பாடு இந்த உலக உயிர்களுக்கு கிடைக்கணுங்கிற மாதிரியாக பொதுநல மனப்பான்மையோடு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு திருக்கோவிலை தவிர வேற எந்தெந்த இடங்கள்ல அங்கீகாரம் ஓதுவார்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சமய நிகழ்வுகள் பல்வேறு நடக்குது. ஒரு திருக்கூட்டத்தினுடைய ஒரு மாநாடு நடக்கின்றதா, அந்த இடத்துல ஒரு ஓதுவார்களை கூப்பிட்டு பாட வைக்கலாம். மற்றும் அரசு சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதா, நம்முடைய தமிழ்நாட்டிற்கே பழமையான இசை, உலகத்திற்கே முதல் இசை இந்த பன்னிசை தான். அதை ஓதுவாமூர்த்திகள் பாடிட்டு வராங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாட வைக்கலாம். அது மாதிரியான எண்ணங்களை மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா பல்வேறு திருக்கூட்டங்கள், திருவாசக முற்றோதல் என்றெல்லாம் நடத்துகின்றார்கள். ஒரு ஓதுவாமூர்த்திகள் கூட அங்கே போய் பங்கு கொள்வதே கிடையாது. அவங்களே பாடிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டிற்கே உரிய பண் முல்லைப்பண்ணு சொல்லக்கூடிய பண். நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து அந்த முல்லைப்பண்ணிலே தான் அமைந்திருக்கின்றது. அந்த முல்லைப்பண்ணிலே தான் திருவாசகம் முழுவதும் பாட வேண்டும் என்ற ஒரு மரபு திருமுறை உலகத்திலே இருக்கின்றது. இன்னைக்கு அதை எப்படி வேணாலும் பாடலாம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது சினிமா மெட்டையெல்லாம் பாடுறாங்க. ஆமாம், அது பக்கவாத்தியமாக. இப்போ திருஞான சம்பந்தர் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் போனார். அது மாதிரியாக நாங்கள் ஒரு மிருதங்கம் வயலின் வச்சுக்கிட்டு ஓதுவார் பாடுறோம்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ட்ரம்மு பேண்டெல்லாம் வச்சுக்கிட்டு திருவாசகம் முற்றுவதல்னு அழுது அடியடைந்த அன்பர் என்று மாணிக்க வாசகரை சொல்கின்றோம். திருவாசகம் ஒரு மனிதனுடைய கண்ணிலே இருந்து கண்ணீரை தான் வர வைக்க வேண்டுமே தவிர ஆரவார முற்றுவதலாக அது ஆகக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். குறிப்பாக திருவாசகம்னு சொல்கிறீங்க, திருவாசகத்திலேருந்து ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடல்.
உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. ஞானசம்பந்தர் பதிகம் பார்த்துட்டோம், அப்பர் பதிகம் பார்த்துட்டோம், மாணிக்க வாசகரும் பார்த்தாச்சு, சுந்தரர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. சுந்தரர் திருப்பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பதிகம் குறிப்பா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது அந்த மீளா அடிமை பதிகம் மட்டும். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இருவரும் கையாளாத ஒரு பண்ணான செந்துருத்தி பண்ணை சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும்தான் கையாண்டிருக்கின்றார். மிகவும் உருக்கமான திருப்பதிகம். திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியத்தின் மீறியதின் காரணமாக கண் பார்வை குன்றி காஞ்சிபுரத்திலே இடக்கண் பார்வை கிடைக்கின்றது, வலக்கண் பார்வை திருவாரூர் திருத்தலத்திலே கிடைக்கின்றது. அந்த பார்வை பெற வேண்டி பெருமானிடத்திலே அருளி செய்த திருப்பாடல் மீளா அடிமை என்கின்ற அந்த திருப்பாடலை இப்பொழுது பாட கேட்கும். மீளா அடிமை உமக்கே ஆயாளாய் மீளா அடிமை உமக்கே ஆயாளாய் பிறரை வேண்டாயா மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளா இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன காயார் வாழாங்கு இரு ஊப்பி திருவாரூரி வாழ்ந்து போதீரே தேவாரம் ரொம்ப நிறையவே பார்த்துட்டோம். நேர விருப்பமா என்னுடைய ஒரே பாடல் மட்டும் இந்த திருப்பயணத்துல வந்து வேதம் மோதி வெண்ணூல் போன்ற ஒரு அது மட்டும் பாடு. வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ
பொலிய வருவார் புலியில் உரிதோரா நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று நாதா எனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே ஏ ரொம்ப நன்றி. என்னுடைய கடைசி கேள்வி, நீங்கள் வந்து மருதமலை தளத்தில் ஓதுவாராக பணிபுரியுறீங்க. ஓதுவாராக மருதமலையில் உங்களுக்கு என்ன பணி, அதை சொல்லிட்டு ஒரே ஒரு திருப்புகளோட இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம். திருக்கோவில்களில் பொதுவாக நான் மருதமலை திருத்தலத்திலே பணி செய்கின்றேன். ஓதுவாமூர்த்திகளுக்கு திருக்கோவிலில் என்ன பணி அப்படின்னா, பெருமானுக்கு ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் 6 கால பூஜை, 5 கால பூஜை, 4 கால பூஜை, பெருமானுடைய புறப்பாடு, பல்வேறு திருவிழாக்கள் திருக்கோவில்களிலே நடைபெறும். நம்முடைய தமிழகத்திற்கு மட்டும் உரிய ஒரு தனி சிறப்பு என்னன்னா, பெருமானுக்கு 4 வேதங்கள், அதனை தொடர்ந்து சிவாகமம், அதனை தொடர்ந்து நம்முடைய செந்தமிழ் வேதமான திருமுறைகளை பாடுவது என்பது மரபு. தமிழ்நாட்டில் வேற எங்கேயும், இந்தியாவில் வேற எங்கேயும் இந்த சிறப்பு கிடையாது. தமிழகத்திலே மட்டும்தான் இந்த வேதத்தோடு ஆகமமும் திருமுறையும் இணைந்து வழிபாடு நடைபெறுவது நம்முடைய தமிழகத்திலே. பெருமானுடைய பூஜை காலங்களிலே பாடுவதுதான் ஓதுவாமூர்த்திகளுக்கு பணியாக இருக்கின்றது. பஞ்சபுராணம் பெருமானுடைய சன்னதியில் பாடுறோம். மற்றும் குடமுழுக்கு போன்ற நிகழ்வுகளிலே எல்லாம் 12 திருமுறைகளை பெருமான் யாகசாலையிலே எழுந்தருளி இருக்கும் பொழுது பாடுகின்றோம். மற்றும் திருக்கோவில்களிலே பெருமான் பல்வேறு உற்சவ காலங்களிலே வாகனங்களிலே புறப்பாடாகும் பொழுது வேத பாராயணத்தோடு திருமுறையையும் பாராயணமாக பல்வேறு ஓதுவாமூர்த்திகள் குழுவாக சென்று வீதி கோஷ்டியாக பாடி பரப்பி வருகின்றோம். மற்றும் திருக்கோவில்களிலே திருப்பள்ளி எழுச்சி முதல் பள்ளியறை வரை ஓதுவாமூர்த்திகளினுடைய அந்த குரலை பெருமான் திருமுறை வாயிலாக கேட்டுதான் பக்தர்களுக்கு பேரருள் பாலித்து வருகின்றார். திருப்புகளோட இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம். உங்க விருப்பம் தான் திருப்புகள், எந்த திருப்புகளாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பெருமானுடைய 3ஆம் படை வீடு என்று போற்றப்படக்கூடிய திருஆவினங்குடி பழனி திருத்தலத்திலே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை பாட கேட்போம். ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை துணரேனே, ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவைத்து உணரேனே, உனது பழனிமலையெனும் ஊரை சேவித்து அறியேனே, பேரு புவியில் உயர்வரிய வாழ்வை தீர புரியேனே, பிறவியற நினைகுவலின் ஆசை பாடை தவிரேனோ, துரிதம் இடு நிருதற்புற சூரை கார பெருமாளே, தொழுது வழிபடும் அடியற்காவல் கார பெருமாளே, விருதுக விவிதரண வினோத கார பெருமாளே, வீரன் மரப சிறுமிதிருவேளை கார பெருமாளே, ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை துணரேனே, உனது பழனி மலையெனுமூரை சேவித்தறியேனே, பெருபுவியில் உயர்வரிய வாழ்வை தீர குறியேனே, பிறவியற நினைகுவலென் ஆசை பாடை தவிரேனோ, துரிதமிடு நிருதற்புற சூரைக்கார பெருமாளே, தொழுது வழிபடும் அடியற்காவற்கார பெருமாளே, விருதுக விவிதரண வினோதக்கார பெருமாளே, வீரன் மரப சிறுமிதிருவேளைக்கார
பெருமாளைய விருதுகவி விதரணவி நோத கார பெருமாளே வீரன் மரவர் சிறுமிதிருவேளை கார பெருமாளே. ரொம்ப நன்றி ஐயா. நிறைய பேசணுங்கிறத விட நீங்கள் பாடி நிறைய கேட்டோங்கிறது தான் அதிகம். நீங்கள் நிறைய பேசுனீங்க என்பதை தாண்டி நிறைய பாடுனீங்க, அதை பாட வச்சு மக்கள் கேட்டிருக்காங்கன்னு தான் இந்த நேர்காணலுடைய ஒரு அர்த்தம். குறிப்பாக இந்த ஓதுவார்கள் பற்றி அறிமுகத்தை பற்றி ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கீங்க. இது ஓதுவார்கள் பற்றி அறிமுகம் தான். பாடல்கள் நிறைய பாடிருக்கீங்க, அருளாளர்கள் பாடிய பாடல்களை நிறைய பாடிருக்கீங்க. ரொம்ப வழக்கத்தில் இல்லாத பாடலை வந்து மக்கள் மத்தியில் பாடிருக்கீங்க. இது வந்து ஒரு அறிமுக ஒரு நேர்காணலாக தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக பாடிருக்கீங்க. நிறைய பேசணும், நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஐயா. நன்றி.